வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜராணி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். அது அவர் குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல ஜெஸ்ஸி வராங்க. ஜெஸ்ஸியை பார்த்த உடனே ரொம்ப நர்வஸ் ஆயிடுறாரு. ஜெஸ்ஸி சொல்றாங்க, நான் தானே வரேன், கேஷ்வன் இருக்க வேண்டியதானே நீ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க எல்லாரும் என்ன ஏத்துக்கிட்டீங்க, ஆனா என்னால நான் செஞ்ச தப்ப என்னால மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஆதி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. நான் பண்ணதெல்லாம் ஒரு கனவா இருந்துடக்கூடாதான்னு தான் நினைச்சிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ கூட எல்லாரும் உன்னை கன்வின்ஸ் பண்ணதுனால தானே என்னவே ஏத்துக்கிட்ட, என்னை ஏத்துக்கிறதுக்கே நீ எவ்வளவு யோசிச்ச அப்படின்னு சொல்றாரு ஆதி. ஜெஸி சொல்றாங்க, விக்கி ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவன் குணம் மாறவே இல்லை, அதே மாதிரி நீயும் வந்துருவியோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கும் உனக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஜெஸ்ஸி. ஆதி சொல்றாரு, விக்கியோட அப்பா ரொம்ப செல்வாக்கான ஆளு, அதனால அவன் ஜெயில கூட சொகுசா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம மாதிரி ஆள்கள்லாம் ஜெயிலுக்கு போனா அங்க நரக வேதனை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஜெயில இருக்கிற ரவுடிகள்லாம் நம்மள சீனியாரிட்டின்னு சொல்லி ரொம்ப மிரட்டுவாங்க, நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சில விஷயங்கள்லாம் என்னால சொல்லக்கூட முடியல அப்படின்னு சொல்றாரு ஆதி. நம்ம வீட்டுல நீங்க எல்லாரும் என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்றது அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. கவலைப்படாத ஆதி, நம்மளோட குழந்தைய பாரு, நம்ம குழந்தைக்கு இனிமே நீ நல்ல அப்பாவாயிரு அப்படின்னு ஜெஸி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு ஆளுக்கே கடவுள் இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, ஆனா என்னோட அண்ணனுக்கு இந்த மாதிரி கொடுக்காம போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு ஆதி. கண்டிப்பா அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஜெஸ்ஸி. சரவணன் அண்ணனுமே ரொம்ப பாவம், இதே மாதிரி தானே ஜெயில அவருமே கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்றாரு ஆதி. நான் உன்கிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் நீ அம்மாட்ட சொல்லிடாத, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு ஆதி சொல்றாரு. நீ சொன்னதை என்னாலே தாங்கிக்க முடியல, நான் போய் எப்படி அவங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்றாங்க. அண்ணி தான் ரொம்ப பாவம், அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நம்ம அவங்கள நல்லா பாத்துக்கணும் ஜெஸ்ஸி அப்படின்னு ஆதி சொல்றாரு. அடுத்ததா மறுநாள் காலையில நடக்கிறத காமிக்கிறாங்க. ஆதி எங்க, ஏன் அவன் ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு ஆதியோட அப்பா கேட்கிறாரு ஜெஸ்ஸிட்ட. நைட்டு ஃபுல்லா ஆதி தூங்கவே இல்லை மாமா, எதையோ யோசிச்சுட்டே இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க ஜெஸ்ஸி. தப்பு பண்றப்பெல்லாம் தைரியமா சுத்திக்கிட்டு இருந்தான், இப்ப என்ன அவனுக்கு அப்படின்னு கேட்கிறாரு அவரு. ஆதியை இப்ப கூப்பிடுறாங்க. ஆதி இப்ப அவங்க வராரு. என்ன ஆதி யோசிச்சுட்டே இருக்கிற அப்படின்னு ஆதியோட அப்பா கேட்கிறாரு. நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்ப்பா, நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு தெரிஞ்சா யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, ஆனாலுமே நான் உண்மையை சொல்லிதான்ப்பா வேலையை தேடி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு ஆதி. சிவகாமி சொல்றாங்க, நீ எதுக்காகடா வெளியில எதுக்கும் வேலைக்கு போகணும், சரவணனோட கடை பூட்டி தானே இருக்குது, அதை நீ பாத்துக்கோடா அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வீட் கடையில உனக்கு வியாபாரம் பண்ண தெரிலன்னா நம்மளோட கடைக்கு நீ வந்துரு அப்படின்னு அர்ச்சனா கூப்பிடுறாங்க. ஆதி சொல்றாரு, நமக்கு சோறு போட்ட கடை அண்ணி அது, நான் சரவணன் அன்னை கடையே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல இப்போ சந்தியா வராங்க. சந்தியாட்ட அர்ச்சனா கேக்குறாங்க, இப்ப எப்படி இருக்கிற சந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. நைட்டு ஃபுல்லா வாமிட் எடுத்துட்டே இருந்தியே அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி சந்தியாட்ட கேக்குறாங்க, என்னாச்சு சந்தியா, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. நேற்று நைட்டு சாப்பிட்ட பணியார ஒத்துக்கல போலத்த, அதனாலதான் அவன் நைட்டு வாமிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. அவட்ட கேள்வி கேட்டா நீ எதுக்கு பதில் சொல்ற அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. சந்தியா நீ ஒரு நிமிஷம் உட்காரு, நான் போய் உனக்கு ஜவ்வரிசி கஞ்சி போட்டு கொண்டு வரேன், அது சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. எல்லாம் வேணாத்த, எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சந்தியா. அந்த டைம்ல சந்தியாவுக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிருது. உடனே எல்லாரும் பதறி போயிடுறாங்க. அர்ச்சனா சந்தியாட்ட கேட்குறாங்க, உண்மையை சொல்லிது அந்த விஷயம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. சந்தியாவுமே ஆமான்னு தலையாட்டுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க சிவகாமி. என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்தான் ஆம்பளைகளுக்கு தான் புரியாம முடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா உங்களுக்குமா புரியல அப்படின்னு அர்ச்சனா கேட்குறாங்க. நல்ல விஷயமாமா அப்படின்னு கேட்குறாங்க சிவகாமி. ஆமாத்த அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. நேத்து நான் உன் முகத்தை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் இல்லவே இல்லைன்னு சாதிச்சிட்ட அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. சிவகாமி, இந்த விஷயத்த ஏமா எங்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு கேட்குறாங்க. சந்தியா சொல்றாங்க, நான் எப்போதும் போலதான் நாள் தள்ளி போகும், அதுக்கப்புறம் எதுவும் இருக்காதுன்னு நினைச்சேன், நேத்து நைட்டு தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட சொல்லி அவர் சந்தோஷப்படுறத பார்க்கலான்னு நினைச்சேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட எஸ்பியை போய் பார்த்து பேசி பெர்மிஷன் வாங்கிட்டு அவர்கிட்ட உண்மையை சொல்லலான்னு தான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நல்ல விஷயத்தை கேட்டு சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலையில எங்களை வச்சிருக்கிறே கடவுளே அப்படின்னு சிவகாமி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. நல்ல காரியம் நடக்கிறப்ப எதுக்கு சிவகாமி அழுற அப்படின்னு சிவகாமியோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி நான் அழமாட்டேன், நான் சாமிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சிவகாமி கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு போடுறாங்க. சரவணன் இப்போ ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வராரு. செந்தில் தான் கூப்பிட்டு வராரு. சரவணனுக்கு ஆரத்தி எடுத்து இப்போ சிவகாமி உள்ள கூப்பிடுறாங்க. ஆதியோட குழந்தைய பார்த்துட்டு சரவணன் அப்படியே ஆதி மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன மாமா, யாரை தேடுறீங்க, சந்தியாவை தேடுறீங்களா அப்படின்னு அர்ச்சனா கேக்குறாங்க. வழக்கம் போல சீக்கிரமா கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டா அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்றாரு சரவணன். என்ன மாமா அசால்ட்டா சரின்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அர்ச்சனா.
அவங்களுக்கும் இங்க இருக்கணும்னு ஆசையா இருந்திருக்க தானே செய்யும். அதையும் மீறி அவங்க கிளம்பி போயிருக்கிறாங்கன்னா முக்கியமான வேலையா தானே போயிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். அவங்க இங்க இல்லாட்டி என்ன, நான் போய் அவங்கள ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சரவணன். இதெல்லாம் கொஞ்சம் உங்க தம்பிகளுக்கும் சொல்லி கொடுங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. இதுதான் சிவகாமி மயில்கிட்ட சொல்றாங்க, எல்லாருக்கும் சுத்தி போடணும் மயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வேணாமா, நான் போய் சந்தியாவை பார்த்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்றாரு சரவணன். உனக்கு இப்ப சந்தியாவை பாக்குறதா முக்கியமா அப்படின்னு கேக்குறாங்க சிவகாமி. சந்தியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பார்த்தா சந்தியா அங்க உள்ள இருந்து வராங்க. சந்தியா கன்சீவா இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரவணன். என்னம்மாமா அப்படி பாக்குறீங்க, நீங்க பெரியப்பா ஆயிட்டீங்க, நீங்க அப்பாவாக வேணாமா, அதனாலதான் மேடம் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. இப்போ அவளுக்கு 7 மாசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட தான் சொல்லணும்னு எங்கிட்ட சந்தியா மறைக்க கூட செஞ்சா அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. நான் தான் மாமா ரிலீஸ் ஆகி வரும்போது இதை விட பெரிய சர்ப்ரைஸ் உன்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் கடைசி 3 மாசம் நீ என்னை பார்க்க கூட வரலையா அப்படின்னு சரவணன் கேட்கிறாரு. உங்க சந்தோஷத்தை நாங்க எல்லாரும் நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், இப்ப பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. கருணாகரன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சாமா அப்படின்னு கேட்கிறாரு சரவணன். விக்கியோட அப்பா கருணாகரன் பார்வதியோட தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார்லப்பா, அதுக்கப்புறம் இந்த பக்கமே அவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. விக்கியோட அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக சந்தியா என்ன கூட்டிட்டு போயிருந்தாப்பா அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் பிள்ளைய தப்பா வளர்த்துட்டேன்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. கடைசியா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, சந்தியா மாதிரி ஒரு மருமக கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் அவளை புரிஞ்சுக்காம எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க சிவகாமி. சந்தியா சிவகாமிட்ட சொல்றாங்க, நீங்க குடும்பத்துக்காக யோசிச்சு ஏதாவது சொல்லுவீங்க, மற்றபடி மருமகளை கொடுமைப்படுத்தணுன்ற எண்ணம்லாம் உங்களுக்கு கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி சொல்றாங்க, சந்தியா அவளோட லட்சியத்துல ஜெயிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தையே அவ காப்பாத்தி நிக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அர்ச்சனா, ஜெஸ்ஸி நீங்களுமே உங்க தொழில இதே மாதிரி முன்னேறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆதி, செந்தில் 2 பேர்ட்டையுமே சிவகாமி சொல்றாங்க, நீங்களும் சரவணன் மாதிரி அவனோட மனைவிக்கு உறுதுணையா இருந்த மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்குமே இது ஆம்பளை செய்யற வேலை பொம்பளை செய்யற வேலை அப்படின்னு சரவணன் பிரிச்சு பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் அவனை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. கடைசியா சிவகாமி ஒரு மெசேஜ் சொல்றாங்க, உங்க குடும்பத்திலயும் சந்தியா மாதிரி பொண்ணுங்க இருக்கலாம், ஆனா நீங்க சிவகாமி மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை நீங்க மாத்திக்கோங்க, உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட சுபம் போட்டு எபிசோட முடிச்சுட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல்ஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.